2023 அரசு கோர்ட்டின் உத்தரவின்படி அரசு கீழே இயங்கி வர அனைத்து கல்லூரிக்கும் பணி நியமனம் செய்ய சொல்லி ஹைகோர்ட்ல இருந்து ஜட்மெண்ட் வந்துச்சு. ஆனா 12 காலேஜ்ல 12ஆவதா இருக்க காலேஜ் வந்து சிடிஹெச் சென்னை தொற்றுநோய் மருத்துவமனையில இருந்து எந்த ஒரு பணி நியமனம் அவங்க பண்ணல. 170 பேருக்கும் வேலை இல்லாம இருக்கிறோம். எங்க காலேஜ் பேரு எங்கேயுமே தொற்றுநோய் மருத்துவமனை சிடிஹெச்ல இருந்து எந்த யாரையும் வேலை எடுக்காம இருக்காங்க. ஸ்டாலின் ஐயா உங்கள் கனவை சொல்லுங்கள்ன்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எங்களோட கனவும் சரி, எங்களோட வாழ்க்கையும் சரி, இது ஒண்ணு மட்டும்தான். இதை நம்பி நாங்க நிறைய பேர் இந்த கல்லூரியில படிச்சு எங்களோட கல்லூரியோட நேம் கூட கொஞ்சம் கூட வரல. அதுல 60 பேருக்கு மட்டும்தான் இல்ல வேலை வாய்ப்பே கிடைச்சிருக்கு. மீதி 60 பேருக்கும் கிடைக்காம இருக்கு. அதுக்கு என்ன பதிலுமே எதுவுமே தெரியாம கேள்விக்குறிவா இருக்கு. எங்களோட கனவே இது ஒண்ணு மட்டும்தான். இந்த ஒரு கனவை மட்டும் நிறைவேற்றி கொடுங்க ஸ்டாலின் ஐயா. மா சுப்பிரமணியம் ஐயாவே போய் பாத்துருக்கோம். நேரா போய் லெட்டர் எல்லாம் கொடுத்து பார்த்து கேட்டிருக்கோம். இந்த மாதிரி சொல்றாங்க, எங்களை கால்டா ஹாஸ்பிட்டல்ல ஒரு கவர்மெண்ட் எய்ட்லயும் வரலன்றாங்க, கார்பரேஷன்லயும் வரலன்றாங்க, உங்களை பிரைவேட் மயமாக்க மட்டும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவரை போய் கேட்டதுக்கு நாங்க தான் அதை கவர்மெண்டாவே கொண்டு வந்தோமே தவிர வேற யாருமே அதை நிராகரிக்க முடியாது. இது கவர்மெண்ட் தான், முழுக்க முழுக்க இது உங்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான், இது நானா உருவாக்குனது. அதனால இதுல கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னாரு. சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பா இப்ப எம்ஆர்பி வரும், எம்ஆர்பில நீங்க 120 பேருமே அப்ளை பண்ணுங்க, 120 பேருமே அப்ளை பண்ணாங்கன்னா நாங்க கண்டிப்பா எடுப்போம் சொன்னாங்க. ஆனா எங்களை அப்படி பார்த்து எடுக்கவே இல்லை. முன்னாடி பின்னாடி ஏஜ் ரிலேட்டடா இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரினா எல்லாருமே 40 வயசுக்கு மேல இருக்காங்க. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வேலை கிடைக்காம இருந்தாங்கன்னா என்ன பண்றது? எல்லாம் 20 வயசு 25 வயசு பசங்க எடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் சர்வீஸ் அவங்களுக்கு போயிடும். எங்களுக்கு இருக்கிற ஒரு 10 வருஷம் 12 வருஷம் சர்வீஸ் தான் நாங்க எங்களுக்கு வேணும்னு கேட்கிறோமே தவிர அவங்களுக்கு போடாதீங்கன்னு யாருமே நாங்க டிமாண்ட் பண்ணவே இல்லை. எங்களையே சேர்த்து ஒரு அங்கீகாரம் கொடுங்க, நாங்களும் ஒரு விஹெச்என்னாவோ ஏஎன்எம்ஓ ஒரு போஸ்டிங்ல இருந்து நாங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறோம், பேஷண்ட்டுக்காக பாக்குறோன்றது மட்டும் தான் எங்களோட கோரிக்கையா இருக்கு. அது முதலமைச்சர் ஐயாவும் மா சுப்பிரமணியம் ஐயாவும் எங்களுக்காக பேசினா எங்களுக்கு கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்பு இருக்கு. 120 பேர்ல இப்ப 60 பேருக்கு கிடைச்சிருக்குங்க சார். 100 பேருக்கு இன்னும் கிடைக்கல. இன்னும் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் எங்களை எல்லாம் இன்னும் செலக்ட் பண்ணல. இந்த இதையும் விட்டுறக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்ப நாங்க இங்க பிரஸ் மீட் கொடுக்கற மாதிரி இருக்கு. நாங்க யாரையும் கஷ்டப்படுத்தியோ யாரையும் துன்பப்படுத்தி நாங்க இந்த இடத்துக்கு வரணும் நாங்க யாருமே நினைக்கவே இல்லை. நாங்களும் கஷ்டப்பட்டிருக்கோம், 2 வருஷமா போராடி இருக்கோம், எல்லா இடம் போன ட்ரைனிங் எல்லாம் போயிருக்கோம். கோவிட்ல முதல் கொண்டும் கோவிட் ஃபர்ஸ்ட் மெகா கேம்ப் ஆரம்பிக்கும் போது எங்களோட பேட்சஸும் கோவிடுக்கு முன்னாடி எங்களோட சீனியர் பேட்சஸும் கோவிட் டைம்ல ஒர்க் பண்ணாங்க. எல்லா இடத்துக்குமே போகணும், கண்ணா பின்னா எல்லாத்தையும் நாங்க திட்டு வாங்கணும். எல்லாத்தையும் மீறி தாண்டி தான் நாங்க சிடிஎஸ்ல உட்கார்ந்துடணும். போற இடம்லாம் என்ன சொல்லுவாங்க, சிடிஎஸ்ல படிக்கிற பசங்களா ஐயோ சூப்பரா பண்ணுவாங்க, அவங்க எல்லா இடத்துலயும் விடலாம், எல்லா இடத்துலயும் விட்டா சூப்பரா கில்லி மாதிரி வேலை செய்வாங்கன்றாங்க. ஆனா ஒரு போஸ்டிங் வரும்போது ஒரு கவர்மெண்ட் ஜாப்னு வரும்போது எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அது ஏன் கிடைக்கலன்றது எங்களுக்கும் தெரியல. போற இடம்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், போற இடம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு நாங்க பேசணும் யாருமே எங்களுக்காக பேசவே இல்லை. இதுக்கு மேல யார்கிட்ட முறையீடு பண்ணணும்னு தெரியல. ஸ்டாலின் ஐயாவை எவ்வளவோ பார்க்க முயற்சி பண்ணோம், ஆனா எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்கல. எப்படி போய் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்ன்றதும் தெரிய மாட்டேங்குது. எல்லாரையும் பிடிச்சா இப்படி போக முடியாது அப்படி போக முடியாதுன்னு ஒரே ஒரு கதை மா சுப்பிரமணியம் ஐயாவை போய் பார்த்தோம். ஆனா மா சுப்பிரமணியா எங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புனாரே தவிர அதுக்கான முயற்சி எதுவுமே எங்களுக்காக பண்ணல. ஒரே போடு எம்ஆர்பி எல்லாம் கண்டிப்பா கொண்டு வந்து தருவாங்க. நாங்க எம்ஆர்பி செலக்ஷன் பண்ணிருக்கலாம் சார். 2023 வரைக்கும் மட்டும்தான் அந்த எம்ஆர்பின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா 2023க்கு பின்னாடி முடிச்சவங்க எல்லாத்தையுமே அவங்க செலக்ட் பண்ணா ஏன் செலக்ட் பண்ணணும்? அப்ப இருக்கிற வரைக்குமே அவங்களோட அரசு ஆணை என்ன சொல்லியிருக்கு, 2023 வரைக்கும் தான் அந்த எம்ஆர்பி செலக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்புறம் எதுக்கு இன்னும் 2 பேட்சஸ் திருப்பி சேர்த்து எடுத்தாங்க? எங்களுக்கு அதுக்கான காரணம் வேணும். காரணமும் தெரிய மாட்டேங்குது. யார் கேட்டாலும் எதுவும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 7 வருஷம் இப்ப பண்ணோம் சார். ரீசெண்டா போய் ரீசெண்டா இந்த எம்ஆர்பியோட ரிசல்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் திங்கட்கிழமை நாங்க பண்ணோம். டிபிஹெச் முன்னாடி நாங்க பண்ணோம். டிபிஹெச் உள்ள எங்களை விடவே இல்லை. ஃபுல்லா போலீஸ் மட்டுமே தான் வந்திருந்தாங்க. உள்ள போறதுக்கே எங்களை அலோவ் பண்ணல. உள்ள போனாலே நீங்க எங்க போறீங்கன்னு கூப்பிட்டு எங்களை பஸ்லயோ இல்ல வேன்லயோ உட்கார வச்சிடுறாங்க. ஒரு மண்டபத்திலயும் போட்டு எங்களை உட்கார வச்சுட்டாங்க.
மண்டபத்துல உட்கார வச்சு ஈவினிங் வரைக்குமே யாரையுமே விடல. நாங்க வெளியே இருக்க எல்லாருமே வெளியே ஃபுல்லாவுமே சுத்திட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு அடுத்து வேற எங்க இப்ப இது பண்ணலாமான்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கிட்டயும் போனோம். கோர்ட்லயுமே என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டே ஆர்டர்லாம் இதுக்கப்புறம் வாங்க முடியாதுன்ற மாதிரியும் சொன்னாங்க. அப்படி வாங்குறதுன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு வாங்கணும்ன்றாங்க, பிரைவேட் எல்லாரையும் தான் கூப்பிடுறாங்க. அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்காக போராடுறாங்க. அதுல எதுவும் கிடைக்கல. அதுக்கான வீடியோ கூட எங்ககிட்ட இருக்கு சாட்சியா. 19, 20, 21, 23 சார். இது மொத்தமாவே இருக்கிறது ரொம்ப கம்மி. அதுல 160 பேர் சார். 160 பேர்ல கூட இருக்க மாட்டோம் சார். ஒரு இதுல 40 பேர் செலக்ஷன் சார் எங்களோட கிளாஸ்மேட்ல. அதுல வந்து 38, 39, 38 அந்த மாதிரி தான் இருப்போமே தவிர எங்களுக்கு ஒரு 100 பேராவது நாங்க இருப்போம். மொத்தம் 4 பேட்ச் இருக்கு சார். 4 பேட்ச்னா 40, 40, 40, 40 மொத்தமாவே 160 பேர் தான். நாங்க மாசுபரணி சார் சொல்லும் போது நான் தான் அதை திறந்து வச்சேன், அது பிரைவேட் ஆகாது, நான் திறந்து வச்சது எப்படி நீங்க பிரைவேட்னு சொல்ல முடியும், நீங்க கவலைப்படாதீங்க, 2023ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் படி உங்க வேலை எடுத்துருவோம்னு சொன்னாரு சார். அதை நம்பிதான் சார் அங்க இருந்தோம். இப்ப திடீர்னு 2025ல புதுசா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து எங்களுக்கு அப்புறம் படிச்ச பசங்களையும் எடுத்துட்டாங்கன்னா நாங்க எப்படி சார் அவங்க கூட நாங்க போட்டி போட முடியும்? எப்படி அப்ப 7 வருஷம் பிள்ளைங்கன்னு வரும்போது இவ்வளவு அதிகபட்சமான வெரிஃபிகேஷன் வரும்போது எங்களை வடிகட்டிட்டாங்க. வயசு, ஜெண்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கு, ஜாதி, இதன் அடிப்படையில எல்லாத்தையும் வடிகட்டி 160 பேர்ல உள்ள போயிருக்கிறது மொத்தமாவே ஒரு 60-70 பேர் தான் சார் போயிருக்காங்க. மீதி 90 பேர் வேலை இல்லாம இருக்காங்க. 90 பேர்ல எல்லாமே 39, 38, 40 வயசு தான் சார் அதிகம். அடுத்த வாட்டி எங்களால எம்ஆர்பி அப்ளை பண்ண முடியாது சார், ஏன்னா ஏஜ் பார். அப்ப நாங்க எதுக்கு சார் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களையும் நாங்க கஷ்டப்பட்டு படிக்கணும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க தெரியுமா சார்? என்னால என் குழந்தைங்களை எங்க விடுறதுன்னு தெரியாம நிறைய எங்க அம்மாவை இழந்துக்க. எங்க அம்மா கேன்சர் பேஷண்ட் சார். அவங்கள பாத்துக்காம அனாதியா விட்டுட்டு நான் வந்து படிச்சேன் சார் இந்த படிப்பை. எதுக்காக? நம்ம காலில் நிக்கணும், நம்மளுக்கு எந்த துணையும் இல்லை, நம்ம நல்லபடியா வாழணும் வாழ்க்கையில, எல்லாரும் அந்த கனவோட வந்தோம். ஆனா அவங்க கொடுத்த நம்பிக்கையில தான் சார் இப்ப கல்லூரியும் எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க சார். இப்போ ஒரு கல்லூரினா பிரைவேட்னா நாங்க பணம் கட்டிதான் சார் படிப்போம். நாங்க எந்த பணமும் கட்டல சார் கல்விக்காக. நாங்க சாப்பிடுறதுதான் பணம் கட்டணும். கல்லூரிக்காகவோ இல்ல படிப்புக்காகவோ எந்த ஒரு பணம் கட்டல. இது கவர்மெண்ட். அதே மாதிரி எங்களுக்கு கால் லெட்டர் உங்களுக்கு படிப்புக்கு வரும்போது சென்னை மாநகராட்சி உட்பட்டது அப்படின்னு தான் எங்களுக்கு கால் லெட்டர் வந்தது. பணி படிக்க பயிற்சி கல்வி அப்படின்னு தான் எங்களுக்கு வந்தது தவிர ஒரு பிரைவேட் காலேஜ் தான் ஒரு அம்மன் காலேஜ், அன்னை காலேஜ் அப்படிதான் சார் வைப்பாங்க. இதுக்கு எந்த ஒரு பேரும் இல்லை சார். எங்களோட காலேஜ் பேரு காலரா தொற்று நோய் சுகாதார மருத்துவமனை தான் அவருக்கு CDH தான் சார் பேரு. அப்போ இது கீழே நாங்க படிக்கும் போது, நாங்க கார்பரேஷன் கீழே படிக்கும் போது எங்களுக்கு அந்த கோர்ட்டின் படி எங்களுக்கு அந்த வேலை கொடுக்கணும் தானே சார். நாங்க அதிகமா 1000 பேர் 2000 பேர் இல்ல சார். எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே 160 பேர் தான் சார். 160 பேர்ல 70 பேர் உள்ள போயிட்டீங்க சார். அது எதுக்காக மார்க் வச்சு சார். 450 மார்க்ல நாங்க எங்க சார் போக முடியும்? 450 மார்க் தான் நீங்க உள்ள வர முடியும். ஆனா அப்பயே நீங்க முன்னாடி சொல்லிருக்கோம்ல, 450 மார்க் தான் நீங்க படிப்பு நாங்க வந்துருக்கவே மாட்டோமே, நாங்க படிச்சிருக்க மாட்டோம் இந்த படிப்பை. அப்ப எதுவுமே சொல்லாம இப்ப போய் நீ அதாவது எம்ஆபி பண்ண தப்பு என்னன்னா, அவங்க 7 வருஷ பசங்களை எடுத்துட்டாங்க. இப்ப எப்படி வடிகட்டுறதுன்னு தெரியாதனால அவங்க அதிகப்படியான கட் ஆஃப் மார்க்கு, கம்மியான ஏஜ் தான் உள்ள விடுவேன்னு அவங்களா ஒரு தயாரிச்சு எங்களை வடிகட்டிட்டாங்க சார். சரி, ஓகே, நாங்க என்ன கேட்கறோம்னா மீதி இருக்கிற ஒரு 90 பேரையாவது தயவு செஞ்சு வேலை கொடுங்க எங்களுக்கு. இதை விட்டா வாய்ப்பை விட்டா வேற வாய்ப்பே கிடையாது. வயசு கன்சர்ன் பண்ணி எடுங்க. எங்களுக்கு 39-40 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்களால எம்ஆர்பி அப்ளை பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாலும் நாங்க என்ன பண்ணி எங்க குடும்பத்தை நாங்க ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும்? நீங்க பார்த்து எங்களுக்கு இந்த வேலையை கொடுங்க. இந்த எம்ஆர்பில வந்து இந்த வெயிட்டேஜ் தடை பண்ணிட்டு எங்களை எடுக்க சொல்லுங்க சார். எங்க அதுக்காக தான் வந்திருக்குமே. வெயிட்டேஜ் மூலமா எடுத்து எங்களுக்கு எந்த லாபமே இல்ல. வெயிட்டேஜ் மூலமா எல்லாருமே உள்ள வந்துருவோம்னு நினைச்சோம். ஆனா யாராலுமே எங்களால வர முடியல. அதர்ஸ் காலேஜுக்காக அவங்கவுங்க போராடுறாங்க. நாங்க எங்க காலேஜ் பேர் கொண்டு வரணுன்றதுக்காக நாங்க இப்ப போராட்டத்துக்காக வந்திருக்கோம், பேசுறோம். ஏன்னா எங்கேயுமே முழுக்க எங்க CDHன்ற பேர் எங்கேயுமே வரவே இல்லை. எல்லா போராட்டத்திலும் நாங்க இருக்கிறோம் சார். எல்லா போராட்டத்திலும் இந்த CDH சுகாதார தொற்றுநோய் மருத்துவமனை சார். தொற்றுநோய் மருத்துவமனை CDH காலரா தொற்றுநோய் மருத்துவமனைக்கு காலேஜ் நாங்க எல்லா இடத்துலயும் போராடிட்டு வரோம். ஆனா அங்கன்வாடின்னு பேர் வச்சிருக்காங்க தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற எங்களை யாருமே பாக்கல சார். இப்ப நடுவுல வந்த போராட்டத்துக்கு கூட அங்கன்வாடிஸ் கூட நாங்க இருந்தோம். அங்கன்வாடிஸ் கூட இருந்ததுக்கு கூட எங்களோட CDHன்ற பேரை கொண்டே வரல யாருமே. எதுக்காகவுமே எங்க CDH. ஆனா ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்கணும், டியூட்டி பார்க்கணும், இங்க போங்க அங்க போகணும் மட்டும் CDH கேர்ள்ஸ்னா அப்படிதான் ஷூட்டா இருப்பாங்க, எல்லாமே பர்ஃபெக்டா வேலை பார்ப்பாங்கன்றாங்க. ஆனா மத்தபடி எங்களுக்கு எதையுமே தர மாட்டேங்கிறாங்க, சொல்லவும் மாட்டேங்கிறாங்க.
இப்ப புதுசா 2025 கொண்டு வந்த வெயிட்டேஜ் ஏஜ் தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க சார். அது வந்து கோர்ட் ஆர்டரே கிடையாது. 2023 என்ன போட்டாங்களோ எங்களுக்கு அந்த ஜியோ படி எங்களை தான் ஜியோ select படி பண்ணணும். எடுத்தீங்கன்னா நாங்க உள்ள போயிடுவோம் சார். இல்லைனாலும் எங்க தயவு செஞ்சு இந்த 90 பேருக்கு நீங்க தயவு செஞ்சு வேலை கொடுத்தே ஆகணும். எங்க மனநிலை எல்லாம் வேற நிலைமையில இருக்கு. நீங்க நாங்க இல்லைன்னா நாங்க இது பொதுவான ஒரு நியூஸ் பாக்குறதால அமைதியா இருக்கோம். நாங்க இந்த லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் எங்களோட மனநிலை வேற மாதிரி ஆயிடுச்சு. சரி, குழந்தைங்களை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணுன்றதால எங்க மனநிலையை நாங்களே கட்டுப்படுத்திட்டு எங்க போலாம், எப்படி செய்யலாம், யார்கிட்ட முறையிடலாம்னு தெரியாம இப்ப கடைசியா இங்க வந்திருக்கோம் சார். ஏஎன்எம்மோட மார்க் ஷீட் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்குமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏஎன்எம் மார்க் ஷீட் தந்ததே கிடையாது. இப்போ இந்த எம்ஆர்பி லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் தான் மார்க் ஷீட்ன்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. அந்த மார்க் ஷீட்டை வச்சு தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்படி இருந்துமே தரமா நாங்கள் எல்லாருமே 1000க்கு மேலே தான் எடுத்திருக்கோம். 1000க்கு மேலே எடுத்தவங்க அதிகமாக இருக்கு, டிஸ்டிங்ஷன் எடுத்தவங்க அதிகமாக இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவங்க அதிகமாக இருக்கும். ஏன் எங்களுக்கு கிடைக்கல? கடைசியாக நாங்கள் வேண்டிக்கிறது தான் சார். 2023 அரசு பள்ளியில நாங்கள் வாழ்நாள் இருக்கிறோம். அரசு பள்ளி தான் நாங்கள். எங்கள் தயவு செஞ்சு எடுத்து எங்களுக்கு வேலை கொடுங்க சார். காலா தொற்றுநோய் மருத்துவமனை ஸ்டேஜ் வேணா, எங்களுக்கு கட் ஆஃப் வேணா, எதுவுமே வேணாம். நாங்கள் அரசு பள்ளி எங்களை அரசு பள்ளியிலிருந்து எடுத்ததுக்கு காரணம் சொல்லுங்க. எங்களை அரசு பள்ளின்னு கன்சல்ட் பண்ணுங்க. 2023 கோர்ட் ஆர்டர் படி அரசு பள்ளியை உள்ள விட சொன்னாங்க. எல்லாருமே எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. மார்க், ஏஜ், கட் ஆஃப், வெயிட்டேஜ் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம 11 காலேஜ் உள்ள போகும்போது 12வது ஏன் உள்ள போகக்கூடாது? நாங்க பிரைவேட் கிடையாது. நாங்க சிடிஎச் காலா தொற்றுநோய் மருத்துவமனை கீழே படிச்சிருக்கோம். படிச்ச எங்களை எப்படி நீங்க அரசு கீழே வர நீங்க சொல்லி எங்களுக்கு நீக்க முடியும்? எம்ஆர்பிக்கு கேட்கிற கேள்வி இது. தயவு செஞ்சு எங்களை கன்சல்ட் பண்ணி எங்களை இந்த 90 பேருக்கு வேலை கொடுங்க. இப்ப எடுத்ததுல நிறைய பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. அதுல எங்களுக்கு கொடுங்க சார். மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம்.